Good morning, student. Today's topic: maintenance of personal and public hygiene. பர்சனலாகவும் பப்ளிக் பிளேஸில் எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட மேக்ஸ் குரூப்புக்கு இந்த லெசன் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. ஸோ லாஸ்ட் டாபிக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்டு பப்ளிக் ஹைஜீன். ஹைஜீன் அப்படின்னா என்ன? எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா தூய்மையாக வச்சுக்கிறது, சரிங்களா? சாதாரணமாக டெய்லி குளிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, ப்ளஸ்ஸு ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, சரிங்களா? இந்த தும்மும் போது கையை வந்து மூக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னா ஒரு சில ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஹைஜீன். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு பர்சன் வந்து பர்சனலாக ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸோ அந்த பர்சனலுக்கு மேக்ஸிமம் இந்த டிசீஸ் வந்து எந்த ஒரு டிசீஸும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இன்கேஸ் இந்த மாதிரி பர்சனல் ஹைஜீனிக் இல்லாத பர்சனுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா டிசீஸும் சாதாரணமாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அமீபியாசிஸ், எலிபெண்டாசிஸ், இல்லாட்டி இந்த எல்மெந்திக் டிசீஸ், இல்லை மலேரியா டிசீஸ், இல்லை புரோட்டோசோன் டிசீஸ், இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே என்ன பண்ணால் ஈஸியாக அட்டாக் ஆகிறது அந்த பர்சனுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தா டிசீஸ் எல்லாம் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் நம்ம பர்சனல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும், சரிங்களா? இந்த பர்சனல் ஹைஜீன் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹைஜீன் இஸ் எ செட் ஆஃப் ப்ராக்டிஸ் பர்ஃபார்ம் டு கன்சர்வ் குட் ஹெல்த், இல்லை? ஸோ ஒரு பர்சன் குட் ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹைஜீனிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. According to the World Health Organization (WHO), hygiene refers to condition and practice that helps to maintain health and prevent the spread of disease. So World Health Organization இது என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், condition and practice that helps to maintain health. ஸோ இந்த ஹைஜீனிக்கு நம்ம கரெக்டாக அந்த கண்டிஷனாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். ஸோ டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணால் பிளாக் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கு டிசீஸ் வராமல் இருக்கும், நம்மளால் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணால் அந்த டிசீஸு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறோம். பர்சனல் ஹைஜீன் ரெஃபர்ஸ் டு மெயின்டைனிங். ஹைஜீன் எடுத்து வேறு, பர்சனல் ஹைஜீன். ஸோ இப்படி இருக்குல்ல, பர்சனல் ஹைஜீன் ரெஃபர்ஸ் டு மெயின்டைனிங் ஒன்ஸ் த பாடி க்ளீன் பை பாத்திங். ஸோ பாடியை க்ளீனாக வச்சுக்கணும். பாத்திங், வாஷிங் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, ட்ரிம்மிங் ஃபிங்கர் நெயில்ஸ், நகத்தை கட் பண்ணுறது, நெயில்ஸ் எல்லாம் அப்போ என்ன பண்ணால் கட் பண்ணிகிட்டே இருக்குது. வியரிங் க்ளீன் கிளாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்லா தூய்மையான ஆடை, அழுக்கு இல்லாத ஆடையெல்லாம் வந்து வியரிங் எடுத்துக்கிறது. அண்ட் ஆல்சோ இன்க்ளூட் த அட்டென்ஷன் ஆஃப் கீப்பிங் சர்ஃபேஸ் இன் ஹோம் அண்ட் ஒர்க் பிளேஸ். எப்பவுமே வீட்டோட தரப்பகுதியோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருக்கிற தரப்பகுதி எல்லாமே இல்லைன்னா க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கிட்டா இது வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். கீப்பிங் சர்ஃபேஸ் இந்த ஹோம் அண்ட் ஒர்க் பிளேஸ் இன்க்ளூடிங் டாய்லெட், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் க்ளீன் அண்ட் பேத்தஜன் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கணும். எந்த ஒரு மைக்ரோப்ஸும் இல்லாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணால் க்ளீன் அண்ட் பேத்தோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேத்தோஜெனிக்கெல்லாம் அந்த மைக்ரோ ஆர்கனிசம் எல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணோம், சரிங்களா? ஸோ இது இருக்குது. அவர் பப்ளிக் பிளேசஸ் டீம் வித் இன்ஃபெக்ஷன், கண்டாமினேஷன் அண்ட் ஜெர்ம்ஸ். ஸோ இன்ஃபெக்ஷன் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணாங்கன்னா ஸோ அந்த இப்படி இருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கிற டைம் தான் இருக்கும், சரியா? ஸோ கண்டாமினேஷன் அண்ட் ஜெர்ம்ஸ் இருக்குது. இட் இஸ் சீம் தட் எவரி சர்ஃபேஸ் வி டச் அண்டு ஏர் வி பிரீத் அண்ட் வித் பொல்யூட்டன் அண்ட் மைக்ரோப். சாதாரணமாக எல்லா இடத்துலையும் பஸ்ஸில் ஏறுறோம், நூற்றுக்கணக்கான இதெல்லாமே வந்து ஏறுவாங்க எல்லாமே பஸ்ஸில், இல்லை? ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஹைஜீனிக்காக இருந்தாலும் இருக்கிற பர்சன், நம்ம கூட இருக்க பர்சன் ஹைஜீனிக்காக எல்லாமே அவங்க தும்புறாங்க, அப்படியே தும்புறாங்க, அந்த ஜெர்ம்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நம்ம தெரியாமல் அந்த இடத்துல கை வச்சுருப்போம், அந்த ஜெர்ம்ஸ் நம்ம பாடிக்குள்ள அட்டாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் எல்லா இடத்துலையுமே, சரியா? ஸோ பப்ளிக் பிளேஸில் எல்லா இடத்துலையும் நாட் ஓன்லி ஃபார் பஸ், சரிங்களா? மற்றபடி எல்லா இடத்துலையும் பப்ளிக் பிளேஸில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காக நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணால் இருந்தே ஆகணும். அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா நிறைய டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா பாருங்கள். இட் சீம்ஸ் தட் எவரி சர்ஃபேஸ் வி டச், கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நம்ம டச் பண்ணுறோம். அண்ட் வி ஏர் வி பிரீத் வித் த பொல்யூட்டன் அண்ட் மைக்ரோப். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரீத்திங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும் எல்லா இடத்துலையுமே, சரியா? ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ண மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் த பப்ளிக் பிளேசஸ் வித் unclean, but we might be amazed at the number of people
who do not wash their hands before taking food. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் ஃபுட் எடுத்துக்காங்களோ கண்டிப்பாக அந்த மாதிரி பர்சனுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ் எல்லாம் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆஃப்டர் விசிட்டிங் த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன பண்ணால் ஹேண்ட் வாஷ் பண்ணியே ஆகணும். ஆர் ஊ ஸ்னீஸ் வித்தவுட் கவரிங் த ஃபேஸஸ். ஸோ தும்மும் போது அந்த ஃபேஸை கவர் பண்ணாமல் யாரெல்லாம் தும்புறாங்களோ கண்டிப்பாக என்ன பண்ணால் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் ஈஸியாக வந்து டிசீஸ் எல்லாம் அட்டாக் ஆக ஆரம்பிக்கும் அதர் பர்சனுக்கு. Many infective diseases such as typhoid, amoebiasis, ascariasis are transmitted through the contamination food and water. ஸோ அந்த ஃபுட் அண்ட் வாட்டர் மூலிமா எப்படி எல்லாம் இந்த டிசீஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். எது பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி டைஃபாய்டு, அமீபியாசிஸ் அண்ட் அஸ்காரிசிஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ அதனால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பர்சன்கள் வந்து கண்டிப்பாக இது நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்னீசிங் தும்மும் போது கவர் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை ரெஸ்ட் ரூம் போனதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இருக்கிறது, இல்லாட்டி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் சாப்பிட்றது, இந்த மாதிரியான இதெல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசீஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. Advancement in the science and technology provide effective controlling measures for many infection and non-infected disease. டெக்னாலஜி டெவலப் ஆக சயின்ஸ் டெவலப் ஆக என்ன பண்ணால் இந்த இன்ஃபெக்டிவ் அண்ட் நான் இன்ஃபெக்டிவ் தொற்றாத நோய் எல்லாமே நிறைய என்ன பண்ணதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. த யூஸ் ஆஃப் வேக்சின்ஸ் அண்ட் அடாப்டட் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் would help to eradicate of small pox in India. ஸோ இந்தியாவில் ஒரு காலத்தில் ஸ்மால் பாக்ஸால் நிறைய பேர் டெத் ஆனாங்க சரிங்களா. ஸோ அந்த ஸ்மால் பாக்ஸில் டெத்தானது பாப்புலேஷன் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு அகேன்ஸ்டாக இந்த வேக்சின்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதை எடுத்ததுனால இந்தியாவில் இப்போது மேக்ஸிமம் ஸ்மால் பாக்ஸே இல்லை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு என்ன பண்ணால் வர ஆரம்பிச்சிச்சு சரிங்களா. அதுதான் மாதிரி த யூஸ் ஆஃப் வேக்சின்ஸ் அண்ட் அடாப்டட் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஹெல்ப் டு எரடிகேட் ஸ்மால் பாக்ஸ் இன் இந்தியா எல்லாமே போச்சு. மோர் ஓவர் a long number of infective disease like polio, diphtheria, pneumonia and tetanus have been controlled by use of vaccine and by the creating awareness among the people. ஸோ பீப்புள்ஸில் அவேர்னஸ் ஏற்படுத்துறதுனால இல்லை அந்த இம்யூனைசேஷன் எடுத்ததுனால இப்போ என்ன பண்ணுச்சுன்னா இந்த போலியோ, டிப்தீரியா, நிமோனியா, டெட்டானஸ் இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாமே மேக்ஸிமம் இப்போ என்ன பண்ணோன்னா நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏதனால் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான இம்யூனைசேஷன் தெரப்பி எடுத்துக்கிறோம், ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்ததுனால இந்த மாதிரியான டிசீஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கண்ட்ரோலாக இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பர்சனல் அண்டு பப்ளிக் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ இதோட முடியுது. இருந்தாலும் ஒரு லாஸ்ட் டாபிக் ஒன்று இருக்குது, மேக்ஸ் குரூப் அண்ட் சயின்ஸ் குரூப். ஸோ இந்த அடலசன்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட் தான் இல்லை. சயின்ஸ் குரூப்புக்கு இந்த டாபிக் நான் தனியாக எடுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் இன் ஹியூமன் பீயிங். ஸோ வாழ்நாளில் என்னென்ன டிஸார்டர்ஸ் எல்லாம் இருக்குது ஹியூமன் பீயிங். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால, நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றாமல் இருக்கிறதுனால என்னென்ன டிசீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்க்கு வரும் அப்படின்லாம் பார்க்கலாம். த ஓல்டு சேயிங் தட் ஹெல்த் இஸ் வெல்த். கண்டிப்பாக நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்லும். நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குமோ அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு என்ன பண்ணோம், அவ்வளவும் நம்மளுக்கு வந்து செல்வம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராவர்பாக இருக்குது. இட் இஸ் ட்ரூலி அப்ளிகபிள் டு ஹியூமன் பீயிங். கண்டிப்பாக வித் த சேஞ்சஸ் இன் லைஃப் சைக்கிள் தேர் ஆர் மெனி எமர்ஜிங் மெடிக்கல் கண்டிஷன் அண்ட் டிசீஸ் தட் ஆர் ரெடியூசிங் ஹியூமன் லாங்விட்டி. அந்த லைஃப் ஸ்டைல் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ அடிக்கடி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சரிங்களா, எமர்ஜென்சி கண்டிஷன் கண்டிப்பாக வருது. இதனால நம்மளோட அந்த லாங்விட்டி ரொம்ப அந்த வாழ்நாள் காலம் எல்லாமே என்ன பண்ணால் குறைய ஆரம்பிக்கும். லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் ரிசல்ட் டியூ டு த ஆக்டிவிட்டி இன்வால்விங் ஸ்மோக்கிங். என்ன சார் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னா இதுதான் இல்லையா. ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி இருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்மோக் இல்லாமல், ஆல்கஹால் இல்லாமல், இல்லை இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்காமல், இல்லை ரொம்ப டிப்ரெஷன் இல்லாமல், இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் வந்து ஃப்ரீயாக ஹெல்த்தியாக இருந்திருக்கும். இன்கேஸ் இப்போ நம்ம பார்த்த இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்க ஒரு பசங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பசங்களால் ஈஸியாக எல்லா டிசீஸும் வந்து அட்டாக் ஆகும். ஸோ அவங்களோட லைஃப் டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நிறைய டிஸார்டர்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. பார்க்கலாம். லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் ரிசல்ட் டியூ டு த ஆக்டிவிட்டி ஆஃப் இன்வால்விங் ஸ்மோக்கிங் எடுத்துக்கிறதுனால, ஆல்கஹால் அண்ட் ட்ரக் அபியூஸ், கன்சூமிங் ஹை ஃபேட் டயட்
அளவுக்கு அதிகமான கொழுப்பு சத்து பொருள் அதிகமாக எடுத்துக்கிறது இருக்குது. லாக் ஆஃப் எக்ஸசைஸே பண்ணாமல் வெறும் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சனுக்கு எல்லாமே இது இருக்கும். லாக் ஆஃப் எக்ஸசைஸ் ஆர் லிவிங் எ லேட்டன்ட் லைஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு லோன்லியாக இருக்கிறது, அந்த மாதிரியான பர்சன்லாம் என்ன பண்ணால் இந்த டிசீஸ் எல்லாம் ஈஸியாக வந்து அட்டாக் ஆக ஆரம்பிக்கும். The World Health Organization WHO in its report caution a low moving public health disorders due to lifestyle disorders in the form of non-communicable disease. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எல்லாமே இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் எ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ரெட் ஆகாது, ஆனால் ஈஸியாக ரொம்ப ஸ்லோவாக என்ன பண்ண அந்த பர்சனுக்கு வந்து டிசீஸ் காஸ் ஆகிட்டே இருக்குது. லைக் டயபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் அண்ட் லங்ஸ் டிசீஸ். ஸோ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ரொம்ப முக்கியமானது, டேஞ்சரஸ் ஸ்டேஜ் அப்படின்னா டயபெட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ டயபெட்டிஸ் இருக்குது. இதை தவிர்த்து கார்டியோவாஸ்குலர்னால் ஹார்ட் அண்டு நர்வஸ் பிளட் வெசல்ஸ், ஹார்ட்டு பிளட் வெசல்ஸ் எல்லாமே என்னென்னா கார்டியோவாஸ்குலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ஹார்ட் சம்மந்தமானது, பிளட் சம்மந்தமானது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கார்டியோவாஸ்குலர் டிசார்டர் அண்டு லங்ஸ் டிசீஸ். ஸோ இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே என்ன பண்ணால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுறதுனால இந்த டிசீஸ்லாம் அட்டாக் ஆக ஆரம்பிக்கும். WHO believes that not thousands but millions of people die every year with our age group. ஸோ இந்த WHO என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஒரு மில்லியன்ஸில் பாருங்க, த தௌசண்ட்ஸ் ஆஃப் who believe that not thousands but millions of people every year, ஒவ்வொரு வருஷத்துக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணாலும் வந்து டெத் ஆகுறாங்க. சாதாரண எல்லா ஏஜில் இருக்கிற பீப்புள்ஸ் என்ன பண்ணால் டெத் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா. 30 to 60 இந்த ஏஜில் இருக்கிற பீப்புள்ஸை வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றாங்க. WHO பார்த்தீங்கன்னா இந்த 30 to 60 ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸால் கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்குது. த ஃபாலோயிங் ஃபேக்ட் வித் ஹெல்ப்ஸ் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் லைஃப் சைக்கிள் டிசார்டர்ஸ். என்னென்ன ஃபேக்டெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் காசஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ இதனால் என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ரிசல்ட்டிங் த 31% ஆஃப் குளோபல் டெத்து. வேர்ல்டில் 31% டெத் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸால் தான் வந்து அதிகமாக இருக்குது. The sedentary lifestyle also causes the deficiency of vitamin such as vitamin D, resulting in the fatigue. ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த ஹைஜீனிக் ஃபுட்டு இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனல் ஃபுட்டு எடுத்துக்காமல் இருக்கிற அந்த பர்சன்ஸால் என்ன பண்ணால் விட்டமின் டி டெஃபிஷியன்சி குறைய ஆரம்பிக்கும். விட்டமின் டி குறைஞ்சிச்சுன்னா ஃபேட்டிக் ஏற்படும். ஃபேட்டிக்னா டயர்ட்னஸ், சோர்வு, ரெட்னஸ், பேக் பெயின், டிப்ரெஷன், போன்லெஸ் மசில் பெயின், இதெல்லாமே பார்த்திங்கன்னா விட்டமின் டியால் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து அந்த பர்சன் எடுத்துக்கணும். ஸோ அந்த நியூட்ரிஷனல் ஃபுட்டு எடுத்துட்டாலே விட்டமின் டி ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் த சோசியல் ஐசோலேஷன். பாருங்கள், லைஃப் ஸ்டைல் டிசார்டர் ஆல்சோ இன்க்ளூட் என்ன சோசியல் ஐசோலேஷன் ரிசல்ட்டிங் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ வயசு அதிகமாகிறதுனால வயசான பீப்புள்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிலர் கவனிக்காமல் அவங்கள இது பண்ணாமல் என்ன பண்ணால் தனியாக விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் கூட என்ன பண்ணால் நிறைய ஒரு டிப்ரெஷன் உருவாக ஆரம்பிக்கும், நிறைய ப்ராப்ளம் வந்து காஸ்டாக ஆரம்பிக்குது. பாருங்கள், லைஃப் ஸ்டைல் டிசார்டர் ஆல்சோ இன்க்ளூட் த சோஷியல் ஐசோலேஷன் ரிசல்ட்டிங் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். சரியா? ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈட்டிங் ஜங்க் ஃபுட், குப்பை உணவு அப்படின்னு சொல்லுவோம். இது ஜங்க் ஃபுட்டு தட் ஹேவ் த ஹை கலோரிக் வேல்யூ, அதிகமான கலோரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹை கலோரிக் ஃபுட்டு யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ, இல்லை ஃபேட் சாலிபிள் ஃபுட்டு அளவுக்கு அதிகமாக இருக்கிற ஃபேட் சாலிபிள் ஃபுட்டு யாரெல்லாம் எடுத்துக்காங்களோ, ஸோ அதான் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சொல்லணும் இல்லையா. அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டை யாரெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ கண்டிப்பாக என்ன பண்ணால் டிசீஸ் நிறைய உருவாகும். ஈட்டிங் ஜங்க் ஃபுட் தட் ஹேவ் த ஹை கலோரி வேல்யூ ரிச் இன் த கார்போஹைட்ரேட், அதிகமாக இருக்கும், அண்ட் ஃபேட் கேன் லீட் த ஒபிசிட்டி அண்டு இயர்லி ஹெல்த் இஷ்யூ. ஒபிசிட்டி ஆகும். ஸோ அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம் அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, அதனால் அப்படின்னா ஒபிசிட்டி ஆக ஆரம்பிக்கும். ஒபிசிட்டி வந்தாலே கண்டிப்பாக இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் நிறைய உருவாக ஆரம்பிக்கும் இல்லை. ஸோ இது இருக்குது. நெக்ஸ்ட்டு கன்சப்ஷன் ஆஃப் ப்ராசஸ்டு அண்ட் பேக்கேஜ்டு ஃபுட், மூடிய உணவு அப்படின்னு சொல்லுவோம். பேக்கேஜ்டு ஃபுட்டு வித் லாக் ஆஃப் ஃபைபர் மே ரிசல்ட் இந்த கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் உருவாக ஆரம்பிக்கும். கான்ஸ்டிபேஷன் மீன்ஸ் மலச்சிக்கல்னு சொல்லுவோம். சரி, கான்ஸ்டிபேஷனாக மலச்சிக்கல் உருவாகுது. அதனால் பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் ஆஃப் ப்ராசஸ் பேக்கேஜ் ஃபுட், பேக்கேஜ்னா மூடிய உணவு வித் லாக் ஆஃப் ஃபைபர்
சரியா? நார்ச்சத்து இல்லாமல் இருக்கிற ஃபுட் அதிகமாக எடுத்துனாலோ இல்லை பேக்கேஜ் ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் வந்து உருவாக ஆரம்பிக்கும். செவரல் பீப்புள் டுடே complain of irritable bowel syndrome with stomach discomfort or pain and trouble of with bowel movement. ஸோ நிறைய பீப்புளோட கம்ப்ளைண்ட் இன்றைக்கி என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த தொப்பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த பவுல் பார்ட் என்ன பண்ணால் அங்கே இருக்கிற இன்டெஸ்டைன் சரியாக மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கும், இல்லை பெயின் அதிகமாக இருக்குது, இல்லை டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து உருவாகுது. காசிங் டயரியா. இதனால் என்ன பண்ணால் டயரியா கண்டிப்பாக ஏற்படும். த மெயின் காஸ் ஆஃப் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இஸ் ஸ்ட்ரெஸ். அதிகமாக இருப்பதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் அந்த அதர் இல்னஸ் இல்லையா? இந்த மன அழுத்தத்தால் கண்டிப்பாக என்ன பண்ணால் உருவாக ஆரம்பிக்கும் இல்லை? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுனால என்னென்ன இந்த டிசீஸ் ஃப்ரீ ஆக முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அவாய்ட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட் அண்ட் ஃபுட் தட் ஹேவ் த ப்ரிசர்வேஷன் அண்ட் கலரிங் ஏஜென்ட் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் அது பாருங்கள், அவாய்ட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். அண்ட் தட் ஹேவ் த ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் கலரிங் ஏஜென்ட், அது ப்ரிசர்வ் பண்ணாத ஃபுட்டாக இருக்கணும், அதில் எந்த ஒரு கலர்ஸ் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை வந்து எடுத்துக்கலாம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சச்சஸ் brisk walking and yoga and can be done regularly. ஸோ டெய்லி என்ன பண்ண அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோட ரொம்ப முக்கியமானது பிரிஸ்க் வாக்கிங், நல்லா வாக்கிங் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? யோகா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா இந்த டிசீஸ்லாம் வராமல் தடுக்கலாம். ஃபாலோவிங் மெடிக்கல் அட்வைஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ டிசீஸ் அட்டாக் ஆகிடுச்சுன்னா வேறு வழியே இல்லை, மெடிக்கல் அட்வைஸ் இருக்கணும். இஃப் எனி ஹெல்த் ப்ராப்ளம் இன் அடிஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ். ஸோ எந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ணால் அதுக்கு இந்த மாதிரியான மெடிக்கல் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். டு அவாய்ட் ஸ்மோக்கிங் ட்ரக் அண்ட் ட்ரிங்கிங் ஆல்கஹால். யா, ஸோ இந்த சின்ன ஏஜ்லேயே இந்த ஸ்மோக் பண்ணுறது, ட்ரக்ஸு, ஆல்கஹால், ஸோ இதெல்லாமே எடுத்துக்காமல் என்ன பண்ணால் அவாய்ட் பண்ணணும். மேக்ஸிமம் எடுத்துக்கூடாது, எந்த ஏஜ்லையுமே எடுக்கக்கூடாது. பட் இருந்தாலும் என்ன பண்ணால் வந்து யங்ஸ்டரில் இந்த அடலசன்ஸ் பீரியடில் தான் பார்த்திங்கன்னா அதிகமான அந்த சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் தான் ஈஸியாக என்ன பண்ணாது வந்து அட்டாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. டு ஃபாலோ த ஹெல்த்தி பேலன்ஸ் டயட் ரிச் இன் த விட்டமின் அண்ட் ப்ரோட்டீன். பேலன்ஸ் டயட் வந்து எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியமானது. விட்டமின்ஸும் ப்ரோட்டீனும் இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் சரியா? நெக்ஸ்ட் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் எவ்ரி டே இஸ் ரெக்வயர்ட். கண்டிப்பாக 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி தூங்கினா மேக்ஸிமம் எந்த டிசீஸும் வராமல் நம்ம அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா? ஸோ இதோட மேக்ஸ் குரூப்புக்கு இந்த லெசன் ஓவர் சரிங்களா? சயின்ஸ் குரூப்புக்கு மட்டும் அந்த ட்ரக் அண்ட் அபியூஸ் வந்து இருக்கும், அதை வந்து நான் உங்களுக்கு தனியாக எடுத்து போடுறேன் சரிங்களா?